ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு 1 கப் வந்து துவரம்பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். துவரம்பருப்பு வந்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகி அந்த துவரம்பருப்போட வாசனை வந்து வரும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் ஆகி வந்ததும் இந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் காஞ்ச மிளகா வந்து போட்டு கூட வறுத்துக்கலாம். ஆனால் நான் காஞ்ச மிளகா வந்து இன்றைக்கி வறுக்கலை. அரைக்கும் போது டேரெக்டாக போட்டு அரைச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் துவரம்பருப்போட போட்டு வறுக்கலை. நீங்கள் வேணும்னா இந்த டைமில் ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் ஆகிற டைமில் வந்து நீங்கள் அந்த காஞ்ச மிளகா போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. நான் ஒரு தட்டில் வந்து ஒரு ஆற வச்சுக்கிறேன். நல்லா ஆறுனதும் நீங்கள் அரைச்சிக்கலாம். அதே கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நான் வந்து கட்டி பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது வந்து ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சு வரட்டும். அது வரல வெயிட் பண்ணுவோம். நம்ம தூள் பெருங்காயம் ஆட் பண்ணுறதா இருந்தால் லாஸ்ட்டில் நம்ம அரைக்கும் போது தூள் பெருங்காயம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது கட்டி பெருங்காயன்றதுனால கொஞ்சம் பொரியணும். அதனால நான் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சது. இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரல வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் ஆகி அந்த லைட்டாக அந்த வாசனை வரல அது வரல நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து எதுக்கு எண்ணெயில் போட்டு நம்ம வதக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீக்கிரமாக நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெயில் வதக்கி அரைக்கும் போது நமக்கு ரொம்ப நாள் வந்து இந்த லைஃப் வரும், ரொம்ப நேரம் வரும். நம்ம வெளியிலே வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலையில் அரைச்சிட்டு நம்ம நைட் வரல வச்சுக்கிறோன்னா கூட வெளியிலே வச்சுருந்தா கூட அந்த ஸ்மெல் எதுவுமே வராது. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதனால தான் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்குறோம். நம்ம இப்படி வதக்காமல் சேர்த்தோன்னா கொஞ்சம் அந்த தேங்காய் வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நேரம் போக போக. அதனால் நம்ம வந்து எண்ணெயில் வதக்கி அரைச்சி வச்சுக்கிறோம். இது கூடவே பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். தேங்காயும் புளியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நான் ஒரு கை கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துப்போம். வதக்கிட்டு இந்த டைமில் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். பருப்பு தேங்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இந்த டைமில் வந்து ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான பருப்பு துவையல் வந்து ரெடி ஆகிடும். இது சுட சாப்பாட்டுக்கு வேறு லெவலில் இருந்தது. இந்த டிஷ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பூஜாஸ் வேர்ல்ட்.